Hello children, இன்னைக்கு exercise 4.1ல நம்ம 9 பார்க்க போறோம். Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. So AC அப்படிங்கிற ground levelல ரெண்டு poles வந்து ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு இதோட height வந்து 6 meter, இன்னொரு இதோட height வந்து 3 meter அப்படினு சொல்லிருக்காங்க. So இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா AC அப்படிங்கிறது ground level, இதுல வந்து AP அப்படிங்கிறது ஒரு pole, CR அப்படிங்கிறது இன்னொரு போல். ரெண்டு இதோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இங்கே இந்த ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு போல்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அப்படின்னா இந்த இடம் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதே போல் இதுவும் வந்து 90 டிகிரி. இங்கே ஒய் வந்து வெர்டிக்கலாக இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதே போலயே இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது எப்படின்னா ஏசிபி கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏசிபி. ஸோ பேஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் இந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். ஸோ அதே போல் தான் இன்னொரு ட்ரையாங்கிளோடையும் ஆர்டர் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிசிக்யூ. ஸோ அதோட பேஸ்லேருந்து அப்படியே அந்த ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் பிசிக்யூ. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ப்ரொப்போர்ஷன் எழுதும்போது கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளில் ஒரு 90 டிகிரி இருக்குது, பிசிக்யூ அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் பிஏசி. ஸோ பிஏசி தான் நமக்கு 90 டிகிரி இல்லையா. அதே போல் இங்கே வந்து கியூபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள்லையும் சிங்கிற ஆங்கிள் இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் சிங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ சி அப்படிங்கிறது வந்து காமன். நம்ம ஆர்டர் எடுக்கும் போதும் ஏங்கிற இடத்துல 90 டிகிரி இருக்குது, அதே போலயே தான் பிலையும் 90 டிகிரி இருக்குது. சிங்கிறது வந்து ரெண்டு இதுலேயும் சேமாக காமனாக இருக்குது. அப்போ பிக்யூ இது ரெண்டுமே வந்து ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ வந்து ஏஏ க்ரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிக்யூ. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது இதோட சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏசி பை பிசி இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிக்யூ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ. ஓகே, இப்போ இதில் வேல்யூஸ் நமக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். பை பிசியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஓகே, சிபியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது, பை சிக்யூவோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல் பிக்யூவோட வேல்யூ வந்து ஒய். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி பை பிசி இஸ் ஈக்குவல் டு 6 பை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா, அதே போல் இப்போ இந்த ட்ரையாங்கிள் க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம 90 டிகிரிலேருந்து எடுத்துக்கலாம் சிஆர்ஏ. அதே போல் இந்த இடத்துல பிக்யூஏ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணி அது ரெண்டு சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா, ரைட் ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, சிஆர்ஏ அண்ட் அதே போல் பிக்யூஏ. ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் இங்கேயும் ரைட் ஆங்கிள்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆர்க்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் ஏக்கு வரும். இதுவும் அதே போல் தான், பிலேருந்து கியூ போயிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு வரும். ஸோ ஏஏ வந்து கரெக்டாக சேமாக வந்திருக்கிற மாதிரி எடுக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ எப்படி நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்குது, அதே போலயே இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். ACR angle ACR is equal to angle ABQ and that is equal to 90 degree.
ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு ஏங்கிற ஆங்கிள் இருக்குது, பெரிய ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு இதே ஆங்கிள் இருக்குது. ஸோ இது ஏன்னு சொல்ல மாட்டோம், ஆர்ஏசி. அதே போல் QAB, சின்ன ட்ரையாங்கிளுக்கு சொல்லும்போது QAB. ஓகே, அப்போ RAC is equal to angle QAB. QAB is common, ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ AA criteria படி by AA criteria triangle CRA is similar to triangle BQA. ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து இதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ CR by BQ is equal to RA by QA and that is equal to CA by BA. ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம போட்டோம்னா CRக்கு வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க by BQ வந்து Y and that is equal to RA வேல்யூ தெரியாது by QA, RA by QA and that is equal to CA by BA. ஸோ இதை வந்து ஏசின்னு எழுதிக்கலாம், இதை வந்து ஏபின்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம அந்த இதுலேயும் வந்து இந்த ஏசி இருக்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அதுலேயும் அதே போலயே இதுலேயும் இந்த ஒய் இருக்கிறதையும் இதையும் எடுத்துக்கலாம். ஸோ 3/y is equal to AC by AB. ஓகே, இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6/y is equal to AC by BCன்னு கிடச்சிருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் வந்து ரெண்டுதுலேயும் ஏசி வந்து மேலே இருக்கு இல்லையா? இதை ஃபுல்லாகவே நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணிட்டோம்னா ஏசி வந்து நமக்கு கீழே கிடைக்கும். ஸோ ரெண்டுதுலேயுமே இருக்கிற ஏசி வந்து நம்ம காமனாக எடுத்து ஆட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ரெசிப்ரோக்கல். ஸோ y/3 is equal to AB by AC and y/6 is equal to BC by AC. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ y/3 ப்ளஸ் y/6 is equal to ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ AB by AC ப்ளஸ் BC by AC. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 6 தான் எல்சிஎம் கிடைக்கும். ஸோ இது வந்து 6 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ 2y ப்ளஸ் இது வந்து 6 தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஏசி தான் எல்சிஎம். ஸோ இப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா AB ப்ளஸ் BCன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 2y ப்ளஸ் y வந்து 3y/6 இஸ் ஈக்குவல் டு AB ப்ளஸ் AC வந்து ஏசின்னு கிடச்சிரும் இல்லையா? பை ஏசி. அதாவது இப்போ இந்த பிக்சரில் வந்து AB ப்ளஸ் BC வந்து டோட்டலாக ஏசி கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஏசி கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/1. இங்கே வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா ஸோ y/2 is equal to 1ன்னு கிடைக்கும். y is equal to இப்போ ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் டிவிஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்கிறனால நம்ம மீட்டரில் எழுதியாச்சு. That is the value of y. Thanks for watching, children.